ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? யாரெல்லாம் பிக் பாஸ் வந்து மிஸ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் பிக் பாஸ் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்காக காத்துட்ருக்கீங்க அப்படி தான் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கூடவே நம்மளோட ரிவ்யூ மிஸ் பண்ணுறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மிஸ் பண்ணலனாலும் சொல்லுங்கள், மிஸ் எல்லாம் பண்ணலாம் போய் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி என்ன தகவல் அப்படின்னா, ஒரு சூப்பரான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அர்ச்சனா சீசன் 7ஓட டைட்டில் வின்னர் நம்ம அர்ச்சனா ரவிச்சந்திரன். ஸோ அவங்க வந்துட்டு இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் வந்துட்டு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறமா எல்லோரும் வந்துட்டு அந்த ஃபைனல் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி எல்லாருமே டான்ஸ் பண்ணுவாங்க பாருங்க. அதில் வந்து பயங்கரமான பொட்டையை கலப்புற மாதிரி ஒரு டான்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. நம்மளுக்கே பார்க்கும்போது செம்ம வைபாக இருக்குது. ஸோ எப்படா இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் வரும், அதை நம்ம பார்த்து ரசிக்கிறது அப்போ நம்ம ரொம்ப ஆவலாக இருக்கேன். இதில் நான் ஒருத்தர் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். யாருன்னா நம்ம பிரதீப். ஸோ பிரதீப்பும் இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் நிகழ்ச்சியிலாவது தயவு செஞ்சு ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கையெல்லாம் வைக்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், மறக்காமல் இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நம்ம பிரதீப் களம் இறங்கணுமா வேண்டாமா? ஏன்னா அவர் வந்துட்டு நல்ல டான்ஸராக கேட்டிங்கன்னா கிடையாது, ஆனால் நல்ல சூப்பரான ஒரு சிங்கர். ஏதோ ஒரு அந்த அழகான அந்த பாட்டையாவது அந்த மூஞ்சியாவது பார்க்கலாமே அப்படின்னு ஒரு வருத்தம் தான். ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த டீம் ஏ டீம் பி இதில் வேறு வந்து நிறைய சலசலப்புலாம் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி சீசன் 6 பார்த்தீங்கன்னா அசீமுக்கும் விக்ரமுக்கும் எப்படி முட்டிக்கிச்சு, அவங்களுடைய ஃபேன்ஸ்லாம் எப்படி முட்டிக்கிட்டாங்க அப்படின்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அதை விட ரணகலமாக இந்த சீசன் 7 போச்சு. ஸோ அதனால் இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இந்த மாதிரி ஏதாவது முட்டுற விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. பட் இது வரைக்கும் வந்து அந்த மாதிரி நடக்கவே இல்லை அப்படி தான் இந்த சம்பளம் உண்மை. ஸோ அவங்க வந்து பிக் பாஸ் விட்டு வெளியே வந்துட்டாங்க. பட் இன்னுமே ஒரு சில ஃபேன்ஸ், அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா விசித்ரா அவங்களுடைய ஃபேன்ஸ், இன்னும் ஒரு சில ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதை விட்டு வெளியே வராமல் அவங்களே வந்து மறந்தாலும் இவங்க மறக்காமல் வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை கொஞ்சம் தவிர்த்து அடுத்த வேலையை நம்ம பார்க்கலான்றதான் என்னோடய கருத்து. ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பிக் பாஸ் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆவலாக இருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் ரொம்ப ஆவலாக ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பாய் நண்பர்களே.